நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னதாண்டி தேடிட்டு இருக்கேன். சொல்ல போட சொன்ன சம்போட்டியா? அதை விடு. இப்ப நான் கேக்குறதுக்கு உண்மையா பதில் சொல்லு. என்ன சொல்லணும் கேளுடி. கார்த்தி புக்ல ஜெய எழுதின மாதிரியும் ஜெய புக்ல கார்த்தி எழுதின மாதிரியும் லெட்டரை யார் எழுதி வச்சாங்க? நாங்க தான். ஒரு லெட்டர் நானும் திவ்யாவும் எழுதணும், இன்னொரு லெட்டர் பசங்க எழுதினாங்க. எதுக்கு? அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் தான். அந்த லெட்டர் தான் அவங்களை இன்னும் பிரிச்சிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு. திவ்யாவும் பசங்களும் தான் கேட்கவே இல்லை. அவங்க கதை அவ்வளோதான். இனி அந்த கடவுளே நினைச்சலாம் அவங்கள சேர்த்து வைக்க முடியாது. அதுக்கு அப்படியே விட்டுடலாங்கிறியா? பின்ன இது பாரு, கார்த்திக்கு ஜெயா பிடிக்காமலும் ஜெயாக்கு கார்த்தியை பிடிக்காமலும் இருந்தா பரவாயில்ல. ஆனா 2 பேருக்கு பிடிச்சிருக்கே. ஆனா என்ன, சிச்சுவேஷன் அவங்களை சேரடாம பண்ணுது. அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இப்படி டயலாக் பேசிதான் அந்த லெட்டர் மேட்டர். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தல. இல்ல, அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்க மாட்டாங்க. கார்த்தி பண்ண ஏதோ ஒரு தப்பு ஜெயா போட்டு உறுத்துது. ஜெயா பண்ண ஏதோ ஒரு தப்பு கார்த்தியை நார்மலா இருக்க விட மாட்டேங்குது. இது பேசினா மட்டும்தான் தீரும். அதான் அவங்கள 1000 தடவை தனியா பேச விட்டாச்சு. இனிமேலும் தனியா பேச விட்டா பிரச்சனை தான் வரும். எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், நீ வா. எங்க? நம்ம பசங்களை பாக்கதா, வா. ஏய், சீரியஸா பேசிட்டு இருக்கல்ல? சீரியஸா பேசிக்கிருக்காங்கல்ல மாப்பிள்ள. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இங்க பாரு, இந்த விஷயத்தை நாங்க எப்பயோ தலைமொழிட்டோம். அவங்க அவ்வளவுதான், ஃப்ரீயா விடு. சும்மா சேர்த்து வைக்கிறோன்ற பேர்ல படிக்காம கூட சுத்திக்கிருக்கான். அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களா அவங்க? பாருங்களா, தயவு சவன்ல கூட்டு வா, அவங்க கூட சேர்த்து வச்சிடலாம். ஆனா இவன் 2 பேரும் சேர்த்து வைக்க சொல்லாத, அது வேலைக்கே ஆகாது. நம்மளே இப்படி சொன்ன எப்படி? காலேஜ் சேர்ந்ததுல இருந்து படிச்ச மாதிரியான்னு கூட தெரியாது. சேர்ந்ததுல இருந்து அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பல வேலையில பாத்துக்கிருக்கான். அவங்களுக்காக வேண்டாம், எனக்காக இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, என்ன பண்ணலாம் சொல்லு. ஜெயும் கார்த்தியும் தனியா சந்திக்கிறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்கள தனியா விட்டோம் வை, இந்த வாட்டி கன்ஃபார்மா அடிச்சுக்குவாங்க. அவங்க கண்டிப்பா அடிச்சுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் முன்னாடி அவங்க பேசிட்டோம். வாட் an ஐடியா செல்ஜி. ஏய், அப்ப நடக்க போற பஞ்சாயத்துக்கு நம்ம தான் நாட்டாமன்னு சொல்ற. எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? போய் பசங்களை கூட்டுவாங்க, பஞ்சாயத்து கூட்டுவோம். அப்பு கூப்பிட்டா வந்துருவான். ஆனா இந்த வெள்ளைக்கோழி தான் இன்னைக்கு மட்டும் அவன் வரல இருலன்னு சொல்லட்டும். அவன் கண்ணுக்குள்ள விரல விட்டாடுறேன். இவனுங்க சீரியஸா காமெடியா இருக்கானுங்களா இல்ல காமெடியா சீரியஸா இருக்கானுங்களான்னு தெரியல. டேய் மாப்ள, இதுக்கு மேல இந்த பையல்களை தேடிட்டு இருக்க முடியாதா? போன் போடுறா அவங்களுக்கு. டேய், எங்கட பேலன்ஸ் இல்லடா. ஏய், மொபைல்ல பேலன்ஸ் கூட இல்லாம நீ எல்லாம் எதுக்குடா காலேஜ் வர? சரி, அதெல்லாம் விடு, நீ போன் பண்ணு. பண்றா. வாங்கிட்டியாவது மொபைல்ல பேலன்ஸ் தான் இல்ல, என்கிட்ட மொபைலே இல்ல. சரி விடு விடு. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் முறைக்காத. முதல்ல அங்க ஒருத்தன் வரான் பாரு, அவனை நிப்பாட்டி போன் பண்ணணும். அவன்கிட்ட மொபைலை வாங்கு. தரலனா என் பேரை சொல்ற. ஆமா, இவர் பெரிய பாசா பாய். இவர் பேரை சொன்ன அப்படியே மிரண்டுருவாங்க. ஏன்டா? டேய், இங்க வாடா. பஸ் கொஞ்சம் செல்லு தாங்க, ஃபோன் பண்ணிட்டு தரேன். என்ன மொபைல்ரா இது? நோக்கியா. ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸ்பீக்கர்லாம் வேலை செய்யுமா? இங்க கூட பண்றதே ஓசி போனு, இதுல நக்கல் வரியா? போட. சரி விடு விடு, சும்மா தேவையில்லாம மறைச்சிக்கிட்டு இருக்காத. அந்த அங்க ஒருத்தன் வரான் பாரு, நம்மாலு, அவன்கிட்ட கேளு. டேய், இங்க வாடா. நானா? உன்னத்தாண்டா, வா. பாஸ், எமர்ஜென்சியா ஒரு கால் பண்ணும், ஃபோன் கொடுங்க. என்ன மொபைல்ரா இது? டேய், மூடிட்டு பேசாம இரு, இல்லைன்னா மொபைல் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஏண்டா அவன்கிட்ட பேசினா உனக்கு என்னடா வந்துச்சு? சரி நான் பேசலடா, நீயே பேசு. யாரா இருக்கும்? ஏதோ ஒன்று போட்டும் போ. யாரா இவன்? ஹலோ. ஹலோ, யாரா? டேய், நான் தான் காத்தாடி பேசுறேன். டேய் சொல்றா. டேய், கொஞ்சம் பேசணும்டா. எங்க இருக்க? மச்சான், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. மரியாதை போன வை. டேய், விளக்கென்ன? இன்னொருத்த போனை கடன் வாங்கி பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லு, எங்க இருக்க? டேய், நான் ரிசர்ச் ஒர்க்ல பிஸியா இருக்கேன்டா. என்னடா உனக்கு வேணும்? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரு. டேய், என்னடா சொல்றான் மாப்ள? டைம்ல பிஸின்றா மாப்ள. போனே. டேய், என்ன திமிரா? இந்த சீன் போடுற வேலையெல்லாம் விட்டு ஒழுங்கா என்ன 5 நிமிஷத்துல கேண்டீன் பக்கம் வந்து சேர்ற. டேய் வெயிடா, அப்புறம் பேசலாம். என்னது?
ஏன் நண்பா எவ்வளவு பேலன்ஸ் போட்டிருக்கீங்க? 200 ரூபாய்க்கு போட்டிருக்கேன், அதோட பூஸ்ட் வேற போட்டிருக்கேன். பூஸ்ட் போட்டிருக்கீங்களா? டேய் மாப்ள, பூஸ்ட் போட்டுக்கறமாடா. மெதுவா நிறுத்தி நிதானமா பேசிட்டு வா. இங்க பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வந்துரு, என்னைய வெறுப்பேத்தாத. என்னடா முக்கியமான மேட்ரு? டேய், நம்ம கார்த்தியும் ஜெயாவும் தனியா பேசணும்டா. டேய், அவங்க தனியா பேச என்னையடா கூப்பிட்டு இருக்கீங்க? டேய், என் கோவத்தை கிளறாத, ஒழுங்கா வந்துரு. டேய், இப்ப நான் வந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை செம்மண்டி அடிப்பேன். பாக்குறியா நீ? என்னாச்சு? டேய், என்னடா இது? பேசிட்டு இருக்கும்போதே டொயின் டொயின் கட் ஆகுது. என்னன்னு பாருடா. சீக்கிரமா பாருடா, பேசணும். பேலன்ஸ் தீர்ந்துருச்சு. ஏன்டா பூஸ்டிஸ்லாம் போட்டேன்னா அதுக்குள்ள தீந்துருச்சு? டேய், பேலன்ஸ் போட்டா தீரதாண்டா செய்யும். அதுக்கே அப்படி முறைக்கிற? வேணாம் சொல்லிட்டேன். ஏன் இப்படி கோவப்படுற? போடா போடா. டேய் என்னடா சொன்னா? யாரு? ஏன்டியேவா? அவன் மட்டும் கிடையாது, அப்புவையும் கூப்பிட்டு ஜெயா கார்த்தியோட இன்னும் 5 நிமிஷத்துல பஞ்சாயத்துக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்கேன்டா. எப்படி நம்ம தீர்ப்பு? பிரமாதம். அப்படி சொல்லு. கத்தாத. காட்டு. இப்ப நீ என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும். வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைக்கெல்லாம் இது முடிவு கிடையாது. உன்னை பாக்குறப்பெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனா சாகுற அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னாச்சு ஹரிணி? உயிருன்றது ஆண்டவன் கொடுத்த வரம். அதை எடுக்கிற உரிமை உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஏன் வாயை மூடிக்கிட்டே இருக்க? உன் மனசுக்குள்ள என்னதான் இருக்கு? ஏ முண்டம், பாட்டு கேட்டுட்டு இருந்த கீழே தள்ளிட்டு நீ பாட்டு டயலாக் பேசிட்டே போற. பாட்டா? அப்ப நீ சூசைட் பண்ணிக்க வரலையா? நீலா வாழ்றப்போ நான் ஏன்டா சாவணும்? பாட்டு கேட்கவா இவ்வளவு தூரம் வந்த? பாட்டு கேட்குதுன்னா மரத்து கீழே உட்காந்து கேட்கணும், மாடி மேலே ஏறி கேட்க கூடாது. எனக்கு இங்க கேட்கறதா பிடிக்கும். நான் தான் பாட்டு கேட்க வந்தேன், நீ எதுக்கு வந்த? நான் தூங்க வந்தேன். என்னது, இந்த வெயில தூங்க வந்தியா? நீ என்ன லூசா? என்ன கன்ஃபார்ம் பண்றியா? கிளாஸ் அவள் இங்க தூங்கிட்டு இருக்க, உனக்கு கிளாஸ் போவே பிடிக்காதா? ஏய், வாய் திறந்து சொல்டா. ஏய், டெரர் லுக்ல இருக்கேன்ல, மரியாதையா பேசு. எனக்கு கிளாஸுக்கு போறதுக்கு இல்ல, காலேஜுக்குள்ள நுழையிறதுக்கே பிடிக்காது. எனக்கும் காலேஜ் வரதுக்கே பிடிக்காது. ஐ, உனக்கும் காலேஜுக்கு வரதுக்கு பிடிக்காதா? எனக்கும் காலேஜுக்கு வரதுக்கு பிடிக்காது. சேம் பிஞ்ச். சைக்கோ, கிளாஸுக்கு போறது மட்டும் இல்ல, மத்தவங்க என்ன கிள்றதும் எனக்கு பிடிக்காது. சரி, நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்கூடாது. என்ன மொபைல் நம்பரா? அதெல்லாம் இல்ல, உனக்கு ஏன் காலேஜுக்கு வரது பிடிக்காது? எனக்கு படிக்கிறது, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டை அழகா வச்சுக்கணும், என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நான் அன்பா பார்த்துக்கணும், வீட்டில் நாய்க்குட்டியோட விளையாடணும், கொலுபமெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும். ஆக மொத்தத்தில் ஒரு அழகான ஹோம் மேக்கர் ஆகணும்னு ஆசை. ஏய், என்ன பார்வை அது? இல்ல, ஒரு மாடர்ன் ட்ரெஸ்க்குள்ள மகாலட்சுமியா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சொல்லு 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 சொல்லு. நான் என்ன எங்க கதையா சொல்லிட்டு இருக்கேன்? காலேஜ் வரதுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு வீட்டுல சொல்ல வேண்டியது தானே? எங்க அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பா யாரா இருந்தாலும் எனக்கு தெரியாது. எங்க அப்பா வெங்கட்ராமன். பேரே எனக்கு பிடிக்கல. நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ் புக்கோட ஆத்தர் எங்க அப்பா தான். அந்த புக் எனக்கு தெரியாது, உங்க அப்பனையும் எனக்கு தெரியாது. ஏய், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அவரோட ஒரே பொண்ணுனா, அவர் பிசிக்ஸ்ல பண்ணாத சாதனையே கிடையாது. அவரை போல என்னையும் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் என்ன பண்றது? சரி விடு, ஒரு 4 வருஷம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பிஇயோடனா பரவாயில்லையே, அதுக்கு மேலே படிக்க சொல்லுவாங்களே. ஓஹோ, அப்ப நீ ஒரு லூசு. ஏன்? உனக்கு தான் படிக்க பிடிக்கல, அப்புறம் எதுக்கு 12th பாஸ் ஆன? ஆமால, அப்ப தோணாம போச்சு. ஏதோ ஒரு ஃப்ளோல பாஸ் ஆயிட்டேன். ஃபெயில் ஆகிறதுக்கும் மூளை வேணும். இப்ப நான் என்ன பண்றது? பிஇ ஃபெயில் ஆயிடு,
அதுக்கப்புறம் உங்க அப்பா இல்ல உங்க தாத்தனே நினைச்சாலும் அதுக்கு மேல படிக்க வைக்க முடியாது. நீ என்ன வாழ்க்கை வாழணும்னு நினைச்சியோ அப்படியே வாழ்ந்துட்டு போ. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. போர் அடிக்குதுல? அதெல்லாம் ஒன்றும் அடிக்காது. பாட்டு கேட்க தானே வந்த நீ. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பஞ்சாயத்துக்கு சொம்பு கிடைக்கல, இப்போதைக்கு இந்த ஜக்கு தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேய் இந்தாப்பா, ஏப்பா அப்படி முறைக்கிற? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீ தான் குத்தவாளி, அப்பெல்லாம் முறைக்க கூடாது. எதுக்கு உங்க 2 பேருக்கு வர சொன்னு பாக்குறீங்களா? ரொம்ப நாளா உங்க 2 பேத்துக்குள்ள ஓடி இருக்க பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எனக்கு நீங்க பஞ்சாயத்து பண்ண போறீங்க. பின்ன நாங்க பண்ணாம அப்புறம் நாட்டாம விஜயகுமாரியா கூப்பிட்டு பண்ண முடியும்? மூடிக்கிட்டு நில்றி. ஏய் சும்மா இருங்கடா. இது பார் கார்த்தி, நீ ஜெயாவை லவ் பண்ற, அவ உன்னை லவ் பண்றான். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்க 2 பேரால இதுல டிராவல் பண்ண முடியல. ஏன்னா நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்க மாட்டீங்க. நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினா எல்லாம் நல்லதா நடக்கும்னு தோணுது. துபா ஜெயா, கார்த்தி பண்றதா பிடிக்கலாம் நீ சொல்லு. ஜெயா பண்ற விஷயம் ஏதாவது உனக்கு பிடிக்கலாம் நீ சொல்லு. நீங்க 2 பேரும் பண்ற சரியா தப்பா நாங்க சொல்றோம். என்னடா சொல்ற? ஆமா ஆமா. ஏகண்டு ஜெயா, நீ ஏன் சொல்லுகன்னு? இந்த பய பண்ண இல்ல பண்ற எந்த விஷயம் உனக்கு பிடிக்கல, தைரியமா சொல்லுங்கன்னு நான் பாத்துக்கிறேன். எந்த வாய பாத்துக்கிருக்க கழுதியா? அந்த பொண்ண கூச்சப்படுதல, நீயாவது வாயத்தோட சொல்லு. உங்க 2 பேரும் நான் அமைதியா இருக்க கூப்பிட்டோம். டேய் வாய் தான் சொல்றா. நான் ஏன்டா சொல்லணும்? முதல்ல அவளை சொல்ல சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். ஏய் பேசுறா. இந்தாமா நீயாவது பேசு. பஞ்சாயத்துக்கு பப்பரம் முட்டாடா சாப்பிடுறதுக்கு வந்த அவங்கள பேச சொல்றா ஒழுங்கா. டேய் பேசி தொலைடா. ப்ளீஸ் ஜெயா, நீயாவது சொல்லு. இப்படி இருந்தா எப்படி ஜெயா? பேசுங்க. இந்த பிடிவாதம் தான் இவகிட்ட எனக்கு பிடிக்காது. ஈகோ. நானா வந்து பேசணும். அவ தப்பு பண்ணா கூட நானா வந்து சாரி கேட்கணும்னு நினைப்பா. சொல்றா. டேய் அதான் பேசியிருக்கால, அப்புறம் என்ன சொல்றாங்கிற? ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசு, வாயை உடைச்சிருவேன். முதல்ல இருந்தே நான் அவளை ஏமாத்தினதில்ல. நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். அப்ப நான் உண்மையா லவ் பண்ணலையா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? நான் பேசிட்டு இருக்கேன்ல, எதுக்கிட்ட அவ குறுக்க பேசுறா? அவளை அமைதியா இருக்க சொல்றா. இருமா, அவன் பேசி முடிக்கிட்டோம், நீ அதுக்கப்புறமா சொல்லு. நீ ஏதாவது சொல்லுவ, நான் அதை கேட்டு அமைதியா இருக்கணுமா? எப்போ முடிஞ்சு போன கதையா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? நீ சரியான சைக்கோடா. யாரு? நானா? வாய்க்குசமா போய் சொல்ற? வேற எவனா இருந்திருந்தா நீ பண்ண வேலைக்கு செத்துருப்பாண்டி. டேய் சண்டை போடாதீங்கடா, கொஞ்சம் பொறுமையா தான் பேசுங்க. ஏய் வாயை மூடுங்கடா, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது? பேசுறா, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் நான் என்னடா பண்ண சொல்லுங்கடா. ரைட்டு, என்ன நம்மள கோத்துறா? ஏய் கேக்குறால, சொல்றா. என்ன சொல்றா அவன்? டேய் சொல்றானா எதனா சொல்றது? சொல்றான்னு சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்லணும்னு கேக்குறான் பாருடா. டேய் எங்க ராஜா போற? அறைய பாத்தியா? நமக்கு வரதுக்கு முன்னாடி ஒழுங்கா எஸ்கேப் ஆயிடலாம். அப்படிங்கிற இப்ப பாரு பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ கிளாஸ் டைம் ஆச்சு. ஆமா போலாம். டேய் வர முடியாது, போடா. டேய் ஒவ்வொரு வாட்டியும் நீ என்ன ஏமாத்திட்டு தான் இருக்க. முத வாட்டி என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தின, அடுத்த வாட்டி பர்த்டேக்கு வீட்டுக்கு வர வச்சு என்ன ஏமாத்தின. இந்த மாதிரி அன்னில இருந்து என்ன ஏமாத்திட்டு தாண்டி இருக்க. சீ பேசாதடா. உனக்கெல்லாம் விளையாடினாலும் தெரியாது, சின்சியரா லவ் பண்ணாலும் தெரியாது. உனக்கெல்லாம் எப்படி சொன்னாலும் புரியாதுடா. ஆமா, உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? சந்துருக்கு தானே தெரியும். இதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம். ஜெயா ப்ளீஸ். ஜெயா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. நீ சும்மா இருந்தல. அவன் அவ்வளவு பேசிட்டு இருக்கான், நீ அவன் அமைதியாருன்னு சொல்லாம என்ன சொல்லிட்டு இருக்க? இதுக்கு தான் நீ என்ன கூட்டிட்டு வந்தியா? போனிலா.
ஏய் டேய் நம்மளும் எஸ் ஆயிரலாம்டா. ஏய் நண்பன் பேசிக்கிருக்கேன் கிளம்பலாங்கிற ராஸ்கல் உட்கார. உனக்கு எப்பவுமே சந்தேகம். இந்த சந்தேக புத்தி இருக்கிற வரைக்கும் நான் இல்ல உலகத்துல எந்த பொண்ணுமே உன்னை லவ் பண்ண மாட்டான். என்ன எந்த பொண்ணு லவ் பண்ணாது, ஆனா உன்னை 1000 பேர் லவ் பண்ணுவாங்க. என்ன நீ தான் எல்லாருக்கிட்ட வலிவியே. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் லிமிட்ஸே உனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு பொண்ணே இல்ல. இங்க பாருடா. நீ எல்லாம் பேசவே கூடாது. கூட்டிட்டு போடா. இது தேவையா? பாடா போலாம். பொண்ணுன்னா அடக்கம் உடக்க வேணும். அப்படின்னா என்னன்னே தெரியாது உனக்கு. உனக்கு சிரிச்சா தப்பு, நல்லா ட்ரெஸ் பண்ணா தப்பு. உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. உனக்கு ரசிக்க தெரியுமா இல்ல சிரிக்க தெரியுமா? நீயே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து நீயும் வெளியில வர மாட்ட. வெளியில இருக்கிறவங்கள பார்த்து கோவம் வேற படுவ. பொம்பளை பொண்ணுன்னா ஜாலியா இருக்க வேண்டியதான். ஆனா உன்ன மாதிரி கூத்தடிக்க கூடாது. ஏய் என்ன பத்தி பேசாத. முதல்ல உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட வா. உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். அப்ப போ, என்கிட்ட ஏன் பேச வந்த? நைட்டு போய் யோசிச்சு பாரு. நீ பேசுனது கரெக்டா இல்ல நான் பேசுனது கரெக்டான்னு தெரியும். ஏய் அதே தாண்டா நான் உனக்கு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாரு. என்ன மாதிரி ஒருத்தி உனக்கு கிடைக்கவே மாட்டான். ஏய் பொடி. லவ் பண்ணானே ஒழிய இத்தனை நாள் அவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. நான் மாறணுமா? முதல்ல நீ மாறுடா, அப்புறம் என்ன சொல்லு. எல்லார்கிட்டயும் வழியிறனா? இத்தனை நாள் அப்படிதான் நினைச்சிருப்பான் போல. சரியான சைக்கோ. சாரி நிலா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ பண்ண. கடைசியில உன்னையே திட்ட வேண்டியதாயிடுச்சு. எல்லாம் அவனாலதான். இவன் யார்கிட்டயும் பேசலனா நான் யார்கிட்டயும் பேசக்கூடாதா? என்ன மாதிரி தானே எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க. அதே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே இவனுக்காக மாறிட்டாலும் நீ யார என்ன மாற சொல்றதுக்கு? உனக்காகலாம் நான் மாற முடியாது. ரொம்ப அதிகமா பேசிட்டோமோ? எப்பவுமே இப்படிலாம் பேச மாட்டேனே. இன்னைக்கு என்னடா ஆச்சு உனக்கு? நம்ம கொஞ்சம் கூலா பேசியிருந்தா அவளும் கொஞ்சம் கூலா பேசியிருப்பா. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். பார்த்து வழியிறன்லாம் பேசிட்டியாடா. நாளைக்கு எப்படிடா உன் முகத்துல முழிப்ப? தப்பு பண்ணிட்டடா, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. யார் யாருக்கும் என்னென்னமோ செய்றோம். அவளுக்காக மாறின என்னடா தப்பு? அவ நமக்காக மாறட்டும், நாமே அவளுக்காக மாறணும்.